ஜாதகம் பார்க்க வர்றாங்களே, இது எதுக்கு பார்க்கணும்? நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம். ஜாதகம் பார்க்கலினாலும் பசிக்குது, சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம், தூக்கம் வருது தூங்கிக்கலாம், வாழ்க்கை இருந்தால் வாழ்ந்துக்கலாம், எல்லாம் வாழ்ந்துக்கலாம். அதுக்கு அப்பாற்பட்டு ஏன் ஜாதகம் பார்க்க ஒரு ஜோசியர்கிட்ட போகணும்? நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, உண்மையாலுமே ஜோதிடம் எதுக்குன்னு கேட்டால், நம்ம இந்த உலகத்தில் பிறவி எடுத்து வந்துட்டோம். நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாதகம் பார்க்க போகிறீங்க. நாம் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தோம்? இது புண்ணிய ஜாதகமா, பாவப்பட்ட ஜாதகமா, முன்னோர்களுடைய சாபங்கள் வாங்கின ஜாதகமா இல்லையா? நம்ம சாதனை பண்ணக்கூடியது ஜாதகத்தில் கிரகடைவு இருக்கா? நம்ம நல்ல பேரு புகழ் பதவியில் இருப்போமா? நம்ம நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுமா? இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் அந்த வழியில் போவீங்க. அதுக்கு ஒரு ஜோசியர் வழிகாட்டுறதுக்கு ஜோசியர் இருக்கணும். நீங்கள் ஜாதகத்தை கொண்டு வரணும். இது வேறு ஒன்றுமே இல்லை. சாதகம் பாதகம் ரெண்டே ரெண்டு தான். நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பாதகத்தை சாதகமாக மாற்றுறக்கு, அதில் ஏதாவது கிரகடைவு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க வரை. இப்போ என்னை பற்றி நான் இந்த ஜாதகத்தில் புத்தகம் எழுதணுங்கிற விதி இருந்துச்சு. அது நான் தெரிஞ்சதுனால நான் புத்தகம் எழுத ஆரம்பித்தேன். இதான் புத்தகம் இங்கே இருக்குது. அப்போ என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு ஜாதகம்? என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய அம்மாவுக்கு நான் சாப்பாடு போடுவேனா? என்னுடைய மனைவிக்கு நான் சாப்பாடு போடுவேனா? எனக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும்? நான் இந்த பூமியில் எத்தனை காலம் வாழுவேன்? எனக்கு விபத்துகள் இருக்குதா? என் வாழ்க்கையில் நேர்கோட்டில் போகும்போது எனக்கு எதிரிகள் யாராவது வருவாங்களா? நான் இந்த உலக சாதனை படைக்க வந்தவரா? நான் வெளிநாட்டுக்கு போவேனா? கடல் சார்ந்த இடத்துல இருப்பேனா? என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்ன சொல்ல வருது? நான் இதுக்கு பின்னாடி நான் என்ன பாவம் பண்ணி வந்தேன்? நான் என்ன புண்ணியம் பண்ணி வந்தேன்? என்னுடைய குழந்தைகள் என்னை கடைசியில் காப்பாற்றுவாங்களா? இல்லை நான் தனி மனிதனா? நான் சன்னியாசியா? நான் கோயில் கட்டுவனா? கும்பாபிஷேகம் செய்வனா? அன்னதானம் பண்ணுவனா? ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வனா? இத்தனையும் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு அடையாளம் ஜாதகம். இது தெரியாமல் ஜாதகம் பார்க்குறது போன உடனேயுமே நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மாமன் இருப்பார், அவர் நல்லா இருக்கிறாரான்னு கேட்பாங்க. ஆனால் முதல் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு தன்னை அறிஞ்சு மற்றவங்களை அறியணும்.